என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவுதான் கஷ்டங்களை அனுபவித்தாலும் அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி வரக்கூடிய சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த கணபதி உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஆசிர்வாதங்கள் மூலமாக ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நீ கடந்து வரக்கூடிய அளவிற்கு தைரியத்தை நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. அதனால் எதை நினைத்தும் நீ கவலைப்படாமல் தைரியமாக செயல்பட வேண்டும். உனக்கான முயற்சிகளை நீ வேகப்படுத்த வேண்டும். இறைவனுடைய துணை உனக்கு அதிகமாக இருப்பதால் உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். யார் உன்னை தூற்ற நினைத்தாலும், குறை கூற நினைத்தாலும், என்னெல்லாம் விமர்சனம் செய்தாலும், அவதூறு பேசினாலும் அத்தனையையும் தாண்டி உனக்குள் இருக்கின்ற அந்த பலமானது வெளிப்பட்டு, அந்த திறமையானது வெளிப்பட்டு வாழ்க்கையில் நீ முன்னேறக்கூடிய தருணம்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற தருணங்கள். அதனால் இந்த சமயம்தான் நீ மனதிற்குள் நம்பிக்கை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் எங்கே எப்பொழுதுதான் முன்னேறுவது, இப்படியே நம்முடைய காலம் கடந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் எப்பொழுதும் உனக்குள் தோன்றாமல் பார்த்துக்கொள். நம்பிக்கை அழிக்கக்கூடியது, நம்பிக்கை வாழ வைக்கக்கூடியது. எது வேண்டுமோ நீயே தீர்மானம் செய்து கொள். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நல்ல அறிவுரைகளையும் உன் மனதிற்கு ஆறுதலையும் உன் வாழ்விற்கு வளத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் அனுதினமும் நான் உன்னை சந்தித்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாக்கானது உன்னுடைய செவிகளில் கேட்கும் பட்சத்தில் உனக்குள் தன்னம்பிக்கையும் உன் வாழ்விற்கான வளமும் நிச்சயம் கிடைக்கும். நேர்மறையான விஷயங்கள் செவி வந்து சேரும் பொழுது மனமானது ஒருவித பூரிப்படையும். அந்த பூரிப்பு நம் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் தானாக நமக்குள் இருந்து பெருப்பெடுக்க செய்யும். உன் வாழ்விற்கு இன்பம் வேண்டுமா? அது உனக்குள் தான் இருக்கின்றது. அனுதினமும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? அதுவும் உனக்குள் தான் இருக்கின்றது. நீ வெளியில் தேடுகின்ற எல்லா விஷயமும் உனக்குள்ளே நிறைந்திருப்பதால் நீ உன்னை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதை அவ்வப்பொழுது மறந்து செயல்பட்டு விடக்கூடாது. எல்லா நேரமும் மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்து செயல்படும் பொழுதுதான் செய்யக்கூடிய விஷயங்கள் நேர்மறையானதாக சென்று வெற்றியை பெறக்கூடியதாக அமையும். ஏதோ ஒரு மூலையில் எதிர்மறையான எண்ணங்கள் உதித்தால் கூட அந்த செயலில் தடுமாற்றம் ஏற்பட்டு சிதைந்து போகும். எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும், நாமும் நன்றாக இருக்க வேண்டும், பிறரும் மகிழ வேண்டும், நாமும் பிறரை மகிழ்வித்து மகிழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும். யாரிடமும் பெரிய குறை ஏதும் நாம் காணப்போவது இல்லை. நிம்மதியை தொலைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் நடக்கப் போவது இல்லை. நம் மனநிலை மாறினாலே போதும், நம் வாழ்க்கை மாறிவிடும். நீ பெரிதாக நினைத்து எதையெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை சற்று லேசாக்கிக்கொள். மனதை லேசாக்கிக்கொள். எதையும் நினைத்து பெரிதாக கவலைப்படாமல் அத்தனை பாரத்தையும் தாங்கிக் கொள்ள இறைவன் இருக்கின்றான். அவன் அத்தனையையும் அழித்து நம்மை சுகப்படுத்தி விடுவான் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்து விடு. இக்கணமே உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மனமாற என்னிடம் சொல்லிவிடு. அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வை கொடுத்திடுவேன். நீ நேர்மறையான எண்ணங்களோடு இரு. அப்பொழுதுதான் நான் பேசுவது, என்னுடைய குறிப்பு அத்தனையையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். உன் மனதிற்குள் எப்பொழுதும் இறைவன் மீது நம்பிக்கை இருக்குமே ஆனால் உன் வாழ்வு வளம் கண்டு கொண்டே இருக்கும். நல்லது நடந்து கொண்டே இருக்கும்.